டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம பார்த்துக்கணும். விஜய் இன்க்ளூட்ஸ் பிளாக் கரெக்ட். அதனால தான் அது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன். டெஃப் வந்து ஆக்சுவலா ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். ஏன்னா டெஃப் அப்படிங்கிறது இட்ஸ் கீவர்ட் லைக் இட் ஹஸ் டு பீ இன் ஆரஞ்சு கலர். எனக்கு இந்த கருப்பு கலர் கண்ணாடி போடுறதுனால லைக் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி பிளாக் டிஷா தான் தெரியுது. எனக்கு அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். ரைட். See, இன்னைக்கு வந்து I'll be taking you with different types of methods, right? ஒரே நிமிஷம். Right. So, இன்னைக்கு பைத்தான்ல வந்து பாத்தீங்கன்னா like you will have again three major different types of methods. இதுல first type என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we call it like instance method அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Right? First type. அடுத்தது second type வந்து பாத்தீங்க அப்படின்னா like you call it like class method அப்படின்னு சொல்லுவோம். And third type வந்து பாத்தீங்க அப்படின்னா we call it like static method. மாதிரி ஒரு 3 different types of methods நமக்கு பைத்தான்ல இருக்கு. Right? So one by one நான் உங்களுக்கு explain பண்ணிட்டு வரேன். Hope you can easily understand it. Right? See, நம்ம ஏற்கனவே இன்ஸ்டன்ஸ் மெத்தட பத்தி நம்ம எப்படி இருக்கும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத I have explained that. Right? So இப்போ for an example, let's say class student அப்படின்னா ஒரு கிளாஸ் வச்சுப்போம். Right? இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிற எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இந்த பெரும்பாலும் இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் என்னோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் ஐ ஹேவ் இன்ஸ்டன்ஸ் அக்சஸ்னா என்ன, என்னுடைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட வேல்யூஸ் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த பர்டிகுலர் மெத்தட நான் இன்ஸ்டன்ஸ் மெத்தடா கொண்டு போவேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ட்ரை டு ஹேவ் கன்ஸ்ட்ரக்டர். இங்க பாருங்க இந்த டெஃப்க்கு அப்புறமா கண்டினியூஸா 2 அண்டர்ஸ்கோர் போடும்போது இந்த டெஃப் வந்து ஆரஞ்சு கலர்ல இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல தான் நமக்கு தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ பாருங்க டெஃப் ஸ்பேஸ் விட்டு 2 அண்டர்ஸ்கோர் போடுறேன். யூ வில் நாட் ஹேவ் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு போடுறேன். சோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஒரு செல்ஃப் வேரியபிள் வைக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வைக்கிறேன், மார்க் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வைக்கிறேன். ரைட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டூடெண்டோட நேமும் ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கையும் ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறேன். தட் வில் கம் டு திஸ் கன்ஸ்ட்ரக்டர். இதை எடுத்து நான் அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு கொடுக்க போறேன். சோ அது எப்படி கொடுக்க போறேன், செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம். அதாவது இங்க இருக்கிற வேல்யூவை எடுத்து செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கறத கொடுக்குறேன். சோ அப்ப இது இட் பிகம்ஸ் as an instance variable. ரைட். இது வந்து ஆக்சுவலா லோக்கல் வேரியபிள். இந்த நேம் இந்த மெத்தட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் விட்டு வெளிய வந்தா என்னால யூஸ் பண்ண முடியாது. பட் அதே இந்த லோக்கல் வேரியபிள் வேல்யூ எடுத்து நான் செல்ஃப் டாட் நேம் கொடுத்தேன்னா இட் பிகம்ஸ் as an instance variable. இந்த ப்ரோகிராம் ஃபுல்லா என்னால அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ் ஃபுல்லா என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா let me say it like self dot mark equal to mark. அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா let's say it like def அப்படின்னு போட்டுட்டு I'll try to have something called as display. இந்த display அப்படிங்கறத நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடா கொண்டு இன்ஸ்டன்ஸ்னால கண்டிப்பா like you need to put this self. இந்த செல்ஃப்ங்கிறது இருந்தாதான் அதுக்கு பேரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ரைட். சோ இப்போ என்ன பண்றேன் ஃப்ரண்ட்ல போயிட்டு let me simply say it like hi அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு let's say it like self dot name அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஃப்ரண்ட்ல போயிட்டு இந்த இடத்துல let's say it like your marks அப்படின்னு போட்டு இந்த இடத்துல let me say it like self dot mark அப்படின்னு கொடுக்குறேன். சோ பேரையும் மார்க்கையும் நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்றேன். அடுத்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா let's say it like def grade அப்படின்னு சொல்லிட்டு I'll try to have another என்ன வைக்கிறேன் like I'm going to have another instance method. So again சொல்றேன் instance methodனா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல அது என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்படிங்கிற வேரியபிள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதுல வந்து நான் என்ன செக் பண்றேன்னா if self dot mark, ஏன்னா இந்த மார்க் வந்து என்ன வருது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் டைரக்டா நீங்க அக்சஸ் பண்ண முடியும். if self dot mark is greater than 70 அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா let me say it like print அப்படின்னு போட்டு I'll say it like excellent அப்படின்னு print பண்றேன். ரைட். அடுத்தது lf அப்படின்னு போட்டு self dot mark let's say greater than 70 போட்டாச்சு. let me say it like greater than 50 and self dot mark let's say less than 69. less than 69 வேணாம், less than 70 இருக்கட்டும். இந்த இடத்துல greater than or equal to கொடுத்துறேன். so that becomes step. இப்போ இதுல வந்து let me say it like print and இதுல let me say it like good அப்படின்னு சொல்லிடுறேன். ரைட். அடுத்தது let me say it like lf let's say self dot mark greater than let's say 35 and self dot mark less than let's say 50. பட் இந்த இடத்துல 50 போட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு 50 ஈக்குவல் கொடுக்கணும். ஸோ அதனால I'll try to put it. இப்போ இந்த இடத்துல let me say it like print let me say it like fair சும்மா இப்போதைக்கு கொடுப்போம். இப்போதைக்கு டேரக்டா எல்ஸ்ல போயிட்டு I'll just simply say it like print இந்த இடத்துல I'll say it like 4. அவ்வளவு. ரைட். ஸோ ஒரு கிரேட் ஒரு சிம்பிளா இது ரொம்ப கரெக்டான இதுனால ஒரு சிம்பிளா ஒரு கிரேட் சிஸ்டம் இது பண்ற அளவுக்கு லைக் I have done. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா first like I'm going to have a variable called as n. Now let me say it like print input let me say it like enter the number of students அப்படின்னு சொல்றேன். ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் என்டர் பண்ண போறேன். ஸோ அப்போ ஒரு நம்பர் அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் இட். நவ் கொஞ்சம் கீழே வந்துக்கிறேன். நவ் see here I'm going to run a loop. Let me say it like for I in range of n. அதான் இந்த லூப் சுத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா like I need to get some input. Right. So அப்போ first let me say it like name equal to input let me say it like enter student name அப்படின்னு சொல்றேன். அடுத்து let me say it like mark equal to int. ஏன்னா இன்டீஜர் இருந்தால் தான் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இன்டீஜர் இன்புட் இந்த இடத்துல let me say it like enter student mark அப்படின்னு I'll try to type it here. Right. அடுத்து இந்த இடத்துல like I'm supposed to close
டூ பிராக்கெட்ஸ், அதனால எனக்கு ஸ்பேஸ் தப்பா வருது. ரைட் நவ் இப்போ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது நேம் மார்க்கர் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ரைட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எஸ் டாட் டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிறத கால் பண்ணணும். அடுத்து எஸ் டாட் கிரேட் ஆஃப் அப்படிங்கிறத கால் பண்ணணும். ரைட், ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எப்பயுமே அக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். நான் இப்போ இதுல லாஸ்ட்டா வந்து லைக் வாட் ஐ ட்ரை டு டூ why you give indentation. So for loop க்கு indentation கொடுக்கணும்ல, அது இல்லைன்னா சிவா எப்படி for loopல வரும். ரைட், ஸோ அதுக்காக I've given. இப்போ print பண்ணிருக்கேன். print பண்ணதுக்கு அப்புறமா I'll try to give a print statement. சும்மா ஒரு empty line எனக்கு வேணுங்கிறதுக்காக. Now I'll just try to get into my entertainment batch fold. இதுல போயிட்டு let me try to say it like types of method one அப்படின்னு say பண்ணுறேன். Now let me try to run this particular program. இப்போ பாருங்க, enter the number of students கேக்குது. I'll try to say it like 3. Student name I'll say it like Raman. Mark I'll give it like 78. Right, hi Raman, your mark is 78, excellent. அடுத்து student name, let me say it like Sam. Student name, let me say it like 45. See here, hi Sam, your mark is 45. Grade வந்து it says like fat. மூணாவது student, let me say it like Tom. Student mark is, let me say it like 66. It will take like ஸோ 3 ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். 3 ஸ்டூடெண்ட் டீடைல்ஸையும் வாங்கி கிரேட் கால்குலேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ நான் நடத்தின இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது வெங்கட், நான் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன்? 3 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கேன். அப்போ 3 ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுக்கணும்ல, கன்ஸ்ட்ரக்டர் 3 ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ கொடுக்கணும். அதனால தான் ஒரு லூப்புக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த லூப் 3 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ 3 டைம்ஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு தடவை கிரியேட் ஆகும்போது அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எனக்கு ஸ்டோர் ஆகி எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த ரவுண்ட் ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போதைக்கு லாஸ்ட் அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ராமன் இருக்கும், செகண்ட் டைம் வரும்போது சாம் இருக்கும், தேர்ட் டைம் வரும்போது டாம் அப்படின்னு இருக்கும். வெங்கட், நான் சொன்னது புரியுதா? இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் யூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்க போகுது, எல்லா மெத்தட்ஸ்லயும் ஒரு குறிப்பிட்ட வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதை நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா போட்டுட்டு அதை என்னுடைய இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ல எல்லாம் போயிட்டு என்னால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நேம் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தோமா, அதெல்லாம் வந்து லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். இந்த இடத்துல நான் கொடுக்கக்கூடிய நேம் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த இடத்துல போகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிற நேம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இங்க வந்தாச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, இங்க வந்தாச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த லோக்கல் வேரியபிள் இருந்து எடுத்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குறோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கொடுத்தாச்சுன்னா எங்கெல்லாம் நான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் என்னால அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ங்கிற கான்செப்ட் நம்ம போறோம். கார்த்திக், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் திருப்பி சொல்லித்தரேன். இங்க குளோபல்னு ஒரு கான்செப்ட் ஸ்மிருதி இதுல இப்போதைக்கு கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லோக்கல் அப்படின்னா நான் எந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும் அதுல மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லோக்கல் வேரியபிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க பாருங்க, லெட் மீ சே இட் லைக் கிளாஸ் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா def m1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இதுல பாருங்க a = 123 வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு லெட் மீ சே இட் லைக் print a ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்க. இப்போ அடுத்தது இங்க பாருங்க def அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல இப்போ m2 அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். இதுல போயிட்டு லெட் மீ சிம்பிளி சே இட் லைக் print a. இப்போ இந்த டெமோங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். d = demo of அப்படின்னு சொல்லுவோம். d.m1 அப்படிங்கிற மெத்தடையும் கால் பண்ணுவோம். d.m2 அப்படிங்கிறதையும் நம்ம கால். இப்போ இதை சேவ் பண்றேன். I will try to save it with the name called as types of variables 5 அப்படிங்கறத சேவ் பண்ணிட்டு I will try to run this. இப்போ பாருங்க, it will end up with an error, right? அதாவது சாரி, இது நான் வந்து இந்த செல்ஃப் போடாததுனால it is throwing you an error. ஒரே நிமிஷம். Now let me try to save this. இப்போ இங்க பாருங்க a is not defined. ஆனா m1 ல பாருங்க இந்த 123ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. m2 ல மட்டும் தான் a is not defined அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னா இந்த a இந்த இடத்துல இந்த a-ங்கிறது தான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த m1 லுக்கு எங்க வேணாலும் a வேல்யூ என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த மெத்தடை விட்டு வேற மெத்தட்ல போயிட்டு a வேல்யூ யூஸ் பண்ணா a நீங்க டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து இப்ப நான் சொன்னேன்ல இன்ஸ்டன்ஸ் மெத்தட், மொத்தம் 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் தான் நமக்கு இருக்கு. ஒன்னு இன்ஸ்டன்ஸ் மெத்தட், இன்னொன்னு கிளாஸ் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். ரைட், இப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தடா இருந்தா அது வந்து கண்டிப்பாக செல்ஃப்னு இருக்கணும். ரைட், சாதாரணமா நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரி இங்க எதுவுமே இல்லாம நம்மளால செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் 2 இருக்கு, கிளாஸ் மெத்தட் ஒன்று இருக்கு, ஸ்டாட்டிக் மெத்தட் ஒன்று இருக்கு. அது will have a different syntax. இந்த மாதிரி இருக்காது. சோ அப்ப இங்க வந்து நான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னாலே இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கண்டிப்பாக செல்ஃப் வேரியபிளா தான் இருக்கும். நான் என் செல்ஃபை யூஸ் பண்றேனோ பண்ணலையோ, ஆனா இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இல்ல அதான் சொன்னேன் துர்கா, நான் ஏவை லோக்கல் வேரியபிளா தான் வச்சிருக்கேன். இந்த ஏவை நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா கொண்டு போகல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, துர்கா சொன்ன மாதிரி நம்ம செய்யும். இப்போ இதை செல்ஃப் டாட் ஏ அப்படின்னு வைக்கிறேன். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா செல்ஃப் டாட் ஏ, இந்த இடத்துலயும் போயிட்டு லெட் மீ சே இட் லைக் செல்ஃப் டாட் ஏ. இப்போ இதை சேவ் பண்றேன். லெட் மீ ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். இப்போ பாருங்க 123. இதே ப்ரோக்ராம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா இருந்தா என்னால பண்ண முடியும், லோக்கல் வேரியபிளா இருந்தா என்னால பண்ண முடியாது. இப்போ புரியுதா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது புரியுதா? ரைட், லோக்கல் வேரியபிள்னா நான் எந்த மெத்தட்ல வேல்யூ கொடுத்துருக்கேனோ அந்த மெத்தட்ல மட்டும் தான் என்னால யூஸ் பண்ண முடியும், மற்ற மெத்தட்ல என்னால யூஸ் பண்ண முடியாது. ஆனா இன்ஸ்டன்ஸா போட்டுட்டேன் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸை என்னால எல்லா இன்ஸ்டன்ஸ் மெத்தட்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும்.
ரைட், எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? இந்த லோக்கல் வேரியபிள் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இல்ல உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சண்டே டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல உங்களுக்கு தேவைன்னா திருப்பி சொல்றேன். சொல்லித்தரேன் டெனிசன், உங்களுக்கு இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிஸ்க்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸை நம்ம கொடுத்து வேல்யூஸை செட் பண்ணி வேல்யூஸை ரிசீவ் பண்ணுவோம்ல, அதை அவங்க ஜெனரலா என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அதாவது அதை எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், லெட்ஸ் சே கெட்டர் மெத்தட். அடுத்த டைப் வந்து they call it like செட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப பாருங்க, let me say it like கிளாஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இந்த கிளாஸ் இருக்குல்ல, like what I'm going to do is I'm going to have, see first இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு let's say for an example, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும். ரைட், ஸோ அப்போ இதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, let's say it like def get and set அப்படின்னா, செட் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல வேல்யூ கொடு, கெட் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து வேல்யூவை வாங்கு அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுப்போம், அதுக்கப்புறமா வேல்யூவை வாங்கும். ரைட், ஸோ என்ன பண்ணுவோம், def set let's say it like set name of அப்படின்னு போட்டு first instance method அப்படிங்கிறதுனால self, அடுத்து name அப்படிங்கிறத அடுத்து let's say it like self dot name equal to name அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படிதான் ஒரு setter method. getter method எப்படி இருக்கும், def let's say it like get name of அப்படின்னு போட்டு அது ஒரு instance method அப்படிங்கிறதுனால I'll try to have it like this. Now let me say it like return self dot name அப்படின்னு கொடுக்குறேன். Now இப்போ what I'll do is I'll try to create an object, let's say p equal to product of, இந்த ப்ராடக்டோட நேம் கொடுக்கணும், டபுள் கொட்டேஷன் இருக்குல்ல, லெட் மீ கிவ் சம் ப்ராடக்ட் நேம். ப்ராடக்ட் நேம் என்ன கொடுக்கலாம், ஐபோன் 15 ப்ரோ, சும்மா ஒரு ப்ராடக்ட் நேம் இந்த இடத்துல கொடுப்போம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆக்சுவலா சாரி இந்த இடத்துல நான் ஏன் கொடுக்குறேன் தப்பு, ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்டர் இல்ல, இதுக்கு லைக் சப்போஸ் கிவ் வேல்யூ ஹியர். அடுத்து என்ன பண்ணணும், செட் மெத்தட் நம்ம கால் பண்ணோம், p டாட் செட் நேம் ஆஃப் அப்படின்னு போட்டு இதுல என்ன சொல்லுவோம்னா ஐபோன் 15 ப்ரோ அப்படின்னு சும்மா ஒரு நேம் செட் பண்றோம். இப்போ கெட் பண்ணணும், அப்ப என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்ல போயிட்டு இதுல இருக்குல்ல ப்ராடக்ட் name is அப்படின்னு போட்டு comma let me say it like p dot get name of அப்படின்னு, right? So I'll try to save this as types of method 2, right? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, ப்ராடக்ட் நேம் இஸ் iPhone 15 Pro. see கண்டிப்பா உங்களுக்கு வந்து கெட்டர் மெத்தட்னா என்னன்னு தெரியணும், செட்டர் மெத்தட்னா என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் சார். கண்டிப்பா நான் என் ப்ரோக்ராம்ல கெட்டர் அண்ட் செட்டர் ப்ரோக்ராம் சார் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் வச்சு தான் வேல்யூ கொடுக்கணுமா அப்படின்னா, see if you wish you can give it, but டைரக்டா நீங்க வேல்யூஸ் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். see ஜெனரலா ஐடி கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நேம், ஏஜ், மார்க் 3 வாங்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் கெட்டர் மெத்தட் செட்டர் மெத்தட் தனித்தனியா வைப்பாங்க. வேரியபிள்ஸ்க்கு கொண்டு போய் வேல்யூஸ் நேம் கொடுக்கறதுக்கு ஒன்று, ஏஜ் கொடுக்கறதுக்கு ஒன்று, அதே மாதிரி மார்க் கொடுக்கறதுக்கு ஒன்று, மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட வைப்பாங்க. ரைட், இப்போ நேம் மட்டும் நான் வச்சு காமிச்சேன். ஒரு செட்டர் மெத்தட்னா இப்படி தான் இருக்கும், ஒரு கெட்டர் மெத்தட்னா இப்படி தான் இருக்கும், அதோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நான் இந்த சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரைட், சோ இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாட் ஆர் த கான்செப்ட்ஸ், இதான் சின்டாக்ஸ். செட் மெத்தடுக்கு இப்படி தான் இருக்கும், கெட் மெத்தடுக்கு இப்படி தான் இருக்கும், அதோட சின்டாக்ஸ். இதே மாதிரி லைக் யூ கேன் ட்ரை டு கெட் a value and set a value for a particular variable. Right, next வந்து I'll try to take you with something called as, இப்போ I'll try to take you with the second type. Second type என்ன சொன்னேன், class method. இது என்ன கிளாஸ் மெத்தட் ஏதோ புதுசா சொல்றேன். now let me try to ask a class with a name called as animal அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, let me say it like legs equal to 4. இந்த legs அப்படிங்கிறது இப்போ என்ன டைப் ஆஃப் வேரியபிள் யாராவது சொல்ல முடியுமா? இந்த legs equal to 4 னு கொடுத்திருக்கேன். இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்னு யாராவது சொல்ல முடியுமா ப்ளீஸ்? டைப் பண்ணுங்க, என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? நிறைய பேர் அது இன்டிஜர் வேரியபிள்ங்கறீங்க, பயங்கர கஷ்டமா இருக்கு. போன கிளாஸ் தான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் நடத்திருக்கேன். அது என்ன டேட்டா டைப் என்னன்னா கேட்டேன், எதுக்கு இன்டிஜர் வருது? சி லோக்கல்ங்கிறது ஒரு மெத்தடுக்குள்ள கொடுத்தாதான் அது லோக்கல். நான் மெத்தடுக்குள்ளே கொடுத்திருக்கேன், டைரக்டா ஒரு கிளாஸுக்குள்ள கொடுத்திருக்கேன். அப்போ அது வந்து இட் ஷுட் பி a ஸ்டாட்டிக் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா ஒரு மெத்தடுக்குள்ள கொடுத்தாதான் அது லோக்கல் வேரியபிள் ஆகும். கிளாஸுக்குள்ள கொடுத்தா அது லோக்கல் வேரியபிள் ஆகாது. ஒரு கிளாஸுக்குள்ள நான் கொடுத்திருந்தேன்னா அது ஸ்டாட்டிக் வேரியபிள். சோ இது வந்து we call it like static variable. ரைட், இப்போ ஒரு மெத்தடுக்குள்ள நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும் அக்சஸ் பண்ண போறேன். நான் ஒரு மெத்தடுக்குள்ள ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும் அக்சஸ் பண்ண போறேன்னா அப்போ அந்த மெத்தடை நீங்க கிளாஸ் மெத்தடா கொண்டு போகலாம். சரி, இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல செல்ஃப் அப்படின்னு போட்டா அது இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னு நம்ம சொல்றோம். அப்ப கிளாஸ் மெத்தட் என்ன செட் பண்ணணும், அதாவது ஆரம்பிக்கும் போது அந்த மெத்தட் டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸ் மெத்தட் அப்படின்னு போறோம். இதுக்கு பேர், இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோமா, அதே மாதிரி தான் டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளாஸ் மெத்தட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்னோட சிஸ்டம் இப்போ ஒரு கிளாஸ் மெத்தட் அவங்க டிஃபைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத அது தெரிஞ்சுக்கும். ரைட், சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெஃப் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு மெத்தட் ஒன்று வைக்கிறேன். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், செல்ஃப்னு போடும். ஆனா இது கிளாஸ் மெத்தட்ல அப்போ லெட்ஸ் சே CLS னா கிளாஸ் வேரியபிளுக்கு CLS அப்படிங்கிறது வரும். இப்போ இதுல வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நேம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்குள்ள அட் சிம்பிள் விஜய், இட்ஸ் அட் சிம்பிள் அட் த ரேட் ஆஃப் அப்படின்னு போடுவோமா விஜய், அந்த சிம்பிள் தான் இங்க போட்டிருக்கேன். பயந்துட்டேன் நீங்க கேட்கும்போது நான் தான் கண்டு தெரியாம ஏதோ சிம்பிள் மாத்தி டைப் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் அட் சிம்பிள். ரைட், இப்போ இதுக்குள்ள போயிட்டு லெட் மீ சே இட் லைக் பிரிண்ட் லெட்ஸ் சே திஸ்
லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் வந்து நேம், இதை வந்து எப்படி பண்ணலாம், இதுக்குள்ளே பண்ணலாம், பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஹேஸ் 4 legs இப்படி போடும், ரைட்? இப்போ டாட் ஃபார்மேட் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் இதுல லெட் மீ சே இட் லைக் நேம் கமா, செகண்ட் இதுல CLS டாட் லெக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல போடுறேன். ரைட் நவ லெட் மீ கம் பேக் ஹியர். இப்போ என்ன பண்ண போறேன்னா a ஈக்குவல் டு அனிமல் ஆஃப் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு alright, இப்போ let's see, we are supposed to call this particular display. இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாம டைரக்டா let me say it like animal dot display of அப்படின்னு display of. Now let me try to save this. Sorry, இந்த இடத்துல இன்னொரு bracket, sorry, அது கோலனா மாறிடுச்சு. Sorry. Let me try to save this and let me try to save it like types of method 3 அப்படிங்க கொடுக்குறேன். ரைட், இப்போ இந்த டிஸ்பிளேக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அனிமல்ஸ் பேர் கொடுக்கணும். let me say it like cow அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து let me say it like animal dot display of அப்படின்னு போட்டு I'll try to give something called as dog. அடுத்து animal dot display இதுல let me say it like goat. இதெல்லாம் 4 legs தான் இருக்குது நம்பி கொடுக்குறேன். Right, now let me try to save this and let me try to run this. இப்போ பாருங்க, cow has 4 legs, dog has 4 legs, goat has 4 legs. இப்போ நான் நல்லா சொல்றேன், திருப்பி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்போ இங்க பாருங்க, இந்த நேம் அப்படிங்கிறது எப்பவுமே இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல வரக்கூடியத நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த நேம் இதுக்கு மட்டும் தான் இப்போதைக்கு என்னால யூஸ் பண்ண முடியும். ரைட், சோ இங்க பாருங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த அனிமல் நேம் இங்க என்ன வருதோ அதை வரணும். அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு எம்டி பிரேசஸ் போட்டிருக்கேன். ஹேஸ் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் லெக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வரணும். அதுக்காக ரெண்டாவது பிரேசஸ் போட்டிருக்கேன், லெக்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபார்மேட். இப்போ என்ன சொல்றேன்னா இந்த இடத்துல நேம் கொடுத்தீங்கன்னா இந்த நேம்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு தி லோக்கல் வேரியபிள். அதனால முன்னாடி பாருங்க செல்ஃபும் போடல, CLS-உம் போடல, லோக்கல் வேரியபிள்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா. அப்ப இது என்ன பண்ணும், இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த இடத்துல லெக்ஸோட நம்ம எத்தனை லெக்ஸ்ங்கிறது வரணுமா, அந்த இதை எங்க டிஃபைன் பண்ணிருக்கேன், ஸ்டாட்டிக் வேரியபிள்ல டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸ்டாட்டிக் வேரியபிள்ல இது லோக்கல் அக்சஸ் பண்ணா கண்டிப்பாக CLS டாட் லெக்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். அப்படின்னா தான் என்னால ஸ்டாட்டிக் வேரியபிளோட வேல்யூவை எனக்கு இங்க பிரிண்ட் பண்ண முடியும். சரி சார், இப்போ என்ன ஆகுது, ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னா இப்போ இதை சேவ் பண்றேன். இப்போ let us try to run this. இப்போ இங்க பாருங்க நேம் லெக்ஸ் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஏன்னா இது லோக்கல்ல போய் தேடும், லோக்கல்ல அப்படி ஒன்றும் இல்ல. இங்க இருக்கிற இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் ரெஃபர் பண்ணோம்னா அப்ப இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற அந்த லெக்ஸை போய் ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால தான் CLS அப்படிங்கிறது போடும். இப்போ ரன் பண்ணி பாருங்க, இட் will give you the proper output. இப்போ கிளாஸ் மெத்தட்னா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கும் கிளாஸ் மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? இன்ஸ்டன்ஸ் மெத்தட்னா செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இருக்கும், ஆனா அதே சமயத்துல கிளாஸ் மெத்தடுக்கு CLS-னு வரும். ரைட், ஆனா அதுக்கு மேல அந்த டெக்கரேட்டர் கிளாஸ் மெத்தட் இருக்கணும். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் போட மாட்டாங்க, கிளாஸ் மெத்தடுக்கு அந்த அட் கிளாஸ் மெத்தட் டெக்கரேட்டர் போடணும், இல்லனா இட் won't accept it. இந்த லைன் கண்டிப்பா தேவை, இது கமெண்ட் லைன் நினைச்சுக்காதீங்க. இந்த மெத்தடுக்கு மேல அது கண்டிப்பாக போடணும், டெக்கரேட்டர் இருந்தா தான் அதுக்கு பேர் கிளாஸ் மெத்தட். நான் சொல்றது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்த டைப் போயிடலாமா? அடுத்தது மூணாவது டைப் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ இங்க பாருங்க, let me say it like class calculator அப்படின்னு இந்த calculator இருக்குல்ல, இப்போ like what I'm going to do is let me simply say it like def add of. ரைட், இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துல செல்ஃப் அப்படிங்கிறத கொடுக்கணும். அது இன்ஸ்டன்ஸ் மெத்தடா இருந்தா. ஒருவேளை கிளாஸ் மெத்தடா இருந்தா என்ன பண்ணிருக்கோம், இந்த ப்ரீவியஸ் லைன்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், அட் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல கிளாஸ் மெத்தட் இந்த இடத்துல இருக்கு. பட் ஆனா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதும் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு ஸ்பேஸ் இல்லாம கண்டினியூஸா எழுது. அப்படி போட்டீங்கன்னா இது வந்துடும். சோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க சும்மா லைக் யூ கேன் டைரக்ட்லி கிவ் எனி வேரியபிள்ஸ் a equal to 1 2 3 இப்போ b equal to 4 5 6 இப்போ இதுக்கு போய்ட்டு let me say it like print a plus b. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு நம்ம என்ன செல்ஃப் அப்படிங்கறத யூஸ் பண்ண வேண்டாம், CLS அப்படிங்கறத யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி டைரக்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு மெத்தட் லோக்கல் சும்மா லோக்கல் வேரியபிள் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, அந்த மெத்தட் அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்டாட்டிக் மெத்தடா போடுங்க. ஸ்டாட்டிக் மெத்தடா போட்டா இட் won't like do a problem. இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட் என்ன பண்ணலாம், let's say it like calculator dot add off அப்படின்னு சொல்லுவோம். let me try to save this. இப்போ இதுல let me try to save it like types of method 4 அப்படின்னு கொடுப்போம். let me try to run this particular module. இப்போ பாருங்க 5 7 9 see இவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க இந்த மெத்தட் இருக்குல்ல, நான் வெறும் லோக்கல் வேரியபிள் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ இதை நான் செல்ஃப் அப்படின்னு போடணுமா அப்படின்னா எனக்கு தேவையில்லை, இன்ஸ்டன்ஸ் மெத்தடா போடணும்னு எனக்கு அவசியம். அப்ப என்ன பண்ணலாம், மேல போயிட்டு அட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு போட்டேன்னா எந்த விதமான செல்ஃப் வேரியபிள் இல்ல கிளாஸ் வேரியபிள் இல்லாம என்னால இருக்கிற லோக்கல் வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டாட்டிக் மெத்தட இந்த இடத்துல நம்ம கால் பண்றோம்னா கால் பண்ணும்போது கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். சாரி, கிளாஸ் நேம் வச்சு நம்மளால அந்த மெத்தட் ஆட் அப்படிங்கிற மெத்தட கால் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வச்சு என்னால கால் பண்ண முடியும். இப்போ இங்க பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அட் அப்படின்னு போட்டு let me say it like ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு போடுறேன். I'm sorry, ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு போடுறேன். def let me say it like sub அப்படின்னு போடுறேன். now let me say it like a equal to 123 இதுல b equal to 4 5 6 அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட்ல போயிட்டு a minus b அப்படின்னு போடுறேன். இப்போ இங்க பாருங்க, இங்க வந்துட்டு let me say it like c equal to calculator
ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு சி டாட் சப். இந்த சப்ங்கிறது என்னது? ஒரு ஸ்டாட்டிக் மேல இருக்கிற ஆட் பாருங்க, கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ராக்ஷன் மெத்தட் பாருங்க, ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாருங்க, ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகுது. அப்ப இது ரெண்டுமே பாசிபிள். அப்ப உடனே ஒரு கேள்வி வரும், இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே கிளாஸ் மெத்தட். அப்ப கிளாஸ் மெத்தட் என்ன பண்ணலாம்? கிளாஸ் மெத்தடுக்கும் கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம். அதே சமயத்துல ஆப்ஜெக்ட் வச்சும் நம்மளால கால் பண்ண முடியும். ஆனா இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் நம்ம கால் பண்ணணும், கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ண கூடாது. அதே மாதிரி என்ன கேட்டா தி பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? இன்ஸ்டன்ஸ் மெத்தட நான் என்னைக்குமே ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ணுவேன். கிளாஸ் மெத்தட என்னைக்குமே கிளாஸ் நேம் வச்சு தான் நான் கால் பண்ணுவேன். ஸ்டாட்டிக் மெத்தட் யூ கேன் கோ வித் எய்தர் ஆஃப் இட். ஸ்டாட்டிக் நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம், இல்ல கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஜெனரல். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரி, மறுபடியும் நான் தெளிவா சொல்றேன். இன்ஸ்டன்ஸ் மெத்தடா இருந்தா கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட், ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு தான் அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது கிளாஸ் மெத்தடா இருந்தா நம்மளால கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணவும் முடியும், அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வச்சும் என்னால கால் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் மெத்தடா இருந்தாலும் ஸ்டாட்டிக் மெத்தட என்னால கிளாஸ் நேம் வச்சும் கால் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் நேம் வச்சும் என்னால கால் பண்ணி எப்படி வேணாலும் செய்யலாம். ஸ்மிருதி, அதை தான் சொல்றேன், ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட் இருக்கு. கிளாஸ் நேம் வச்சும் அதை கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம் வச்சும் அதை கால் பண்ணலாம். அந்த ரெண்டு மெத்தட் காமிக்கிறதுக்காக தான் போட்டேன், வேற எந்த ரீசனும் கிடையாது. உங்களுக்கு கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணாம நீங்க செய்யுங்க, சந்தோஷமா, there is no problem. It seems that it seems this run before program can run without any decorators. அப்படியா? இந்த ப்ரோக்ராம்ல டெக்கரேட்டர் இல்லாம அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா? Alright, let's try to put a comment for this. Right now let me try to save this and let me try to run this. நீங்க பாருங்க, பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒன்றும் இல்ல, செல்ஃப்னு போடுங்க அப்படின்னு சொல்லுது. ரைட், சோ கார்த்திக், புரியுதா? நீங்க டெக்கரேட்டர் போடலன்னா கண்டிப்பாக அது இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கு ஒரு செல்ஃப் ஒரு ஆர்குமெண்ட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும். கண்டிப்பாக இந்த டெக்கரேட்டர்ங்கிறது இருக்கணும். ரைட் கார்த்திக், பாத்தீங்களா எரர் வருது? கார்த்திக் ராஜகோபால் நோட் பண்ணிட்டீங்களா? குட், சூப்பர். ரைட், வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் இன்னைக்கு நடத்தினதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. I'll try my best to answer it now. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, I'll help you out. ஆமா, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னோட நோட்ஸ்ல இருக்குமா? சேம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அந்த நோட்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா யூ கேன் டேக் தட் நோட்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அந்த நோட்ஸ்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கேன். ட்ரை டு ரெஃபர் டு தட் நோட்ஸ் ப்ளீஸ். ஸ்மிருதி, நோட்ஸ்ல இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்கு, ப்ளீஸ் ரெஃபர் டு. அவங்க சொன்னபடி நான் டாப்ல உள்ள கிளாஸ் அதையும் ரிமூவ் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும். ஆமா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லையே. நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் கான்செப்ட்ஸ்ல வரும்போது தான் இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் பத்தி நான் பேச போறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் ஃபீச்சர்ஸ் இல்லனா விஜய், நான் இந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் பத்தி பேசவே மாட்டேனே. அது எனக்கு தேவையே இல்லை. வெங்கட், ஐம் ரியலி சாரி ஃபார் இட். நான் இப்போ மறுபடியும் என்னுடைய டீம் கிட்ட இந்த செஷன் முடிஞ்சோடனே பேசுறேன். அட் த மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நோட்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். எஸ், கண்டிப்பா. கரெக்ட் கரெக்ட். யார் இது? இந்த டிஸ்பிளே இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டிருக்கீங்க. அந்த பேர் வந்து ரொம்ப லைட் ப்ளூ கலர்ல இருக்கு, என்னால சீரியஸா பேரை படிக்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐம் சாரி, அது நார்மல் மெத்தட் தான், கேன் டேக் இட். கண்டிப்பாக இப்ப நான் பண்ணி இப்ப என் டீம் கிட்ட பேசிடுறேன், ரெக்கார்டிங்ஸ் இது கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், யாரும் எதுவும் மெசேஜ் இப்ப டைப் பண்ணாதீங்க. சின்ஸ் எல்லாரும் நோட்ஸ் வேணும் கேட்கறதுனால ஐ ட்ரை டு சென்ட் தட் பர்టిక్యులர் நோட்ஸ் நவ. யாரும் எதுவும் மெசேஜ் அனுப்பாதீங்க ப்ளீஸ், ஐ ட்ரை டு சென்ட் திஸ் நோட்ஸ் நவ. வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கு, ப்ளீஸ் ட்ரை டு டேக் இட். எங்கிட்ட பாரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல இல்ல, வேர்ட் ஃபார்மேட்ல இருக்கு, விச் ஐ ஹவ் சென்ட் இட் அக்ராஸ். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இந்த டாபிக்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, ஐ ஹெல்ப் யூ அவுட். Right. See, with this, I'll stop for the day. We'll continue it in the next class.